இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 31, 2026 31/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூரம் நட்சத்திரம் மதியம் 3:22 வரை, அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி காலை 6:57 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த அமிர்த யோகம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தமன சதுர்தசி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன். இன்று இரவு 9:33 வரை சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று இரவு 9:33 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் பகல் வேளையில் உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது உங்களுடைய குடும்ப நன்மைக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வேலைக்கு முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இரவு 9:33 சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி சூரியனின் பார்வையில் வர்றதுனால மத்தியானத்துலேருந்தே உடம்பு ஒரு மாதிரி அசதியாக இருக்கும். நைட்டு 9 மணிக்கு மேலே உடம்பு சம்பந்தமாக சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் வேண்டாத உணவு வகைகளை தவிர்ப்பதும் வெயிலில் சுற்றுவதையும் தவிர்ப்பதும் நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தும், கௌரவத்தை ஏற்படுத்தும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் இரவு 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு உடல் அசதியின் காரணமாக உடம்புல ஒரு உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உடம்புல சங்கடம் வரக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் 10ஆவதுக்கு இன்னும் 2 நாளில் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வருதுனால மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் இத்தனை நாளாக எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கௌரவம் அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இரவு 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது யார்கிட்டையாவது கடன் கேட்டுருந்துருப்பீங்க, அவங்ககிட்டேருந்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கோபப்பட்டு சண்டை போடாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராக இருக்குது. உங்களுடைய நட்புகளே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்க பேரில் அன்பு பாராட்டுறீங்க, ஆனால் அடுத்தவங்க உங்கள் பேரில் வேண்டாத குற்றத்தை சுமத்தி சங்கடப்படுத்துவாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். ரிஷப ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது வளர்பிறை சந்திரன். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அங்கீகாரம் கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு ட்ரை பண்ணி போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அது உங்களுக்கு பதவி உயர்வோ இடமாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த சொந்த வீடு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். இன்று உங்களுக்கு அந்த முயற்சிகளினால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும்
இரவு 9:30 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி சூரியனின் பார்வையில் வரும்பொழுது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். என்ன கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கீங்க, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க. அந்த டென்ஷன் எந்த விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப கோபத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் அது நிலம் சார்ந்த கடன், வீடு சார்ந்த கடனாக இருந்தால் நல்லது. ஆனால் படாடோபத்துக்காக அல்லது குடும்ப தேவைக்காக கடன் வாங்கினீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். இரவு 9:30 மணிக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இரவு 9:30 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு வியாதியை பற்றி இல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றி சந்தோஷமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் விஷயத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கடன் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் வரக்கூடிய நாட்களில் கடன் அடைக்கிற அளவுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான நேரம் வருது. அது சம்பந்தமாகவும் இன்றைக்கி குடும்பத்தில் பேசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 9:30 மணிக்கு மேலே தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். வேலையிலையும் பதட்டம் இருக்குது, ஆஃபீஸும் பதட்டமாக இருக்குது, வீடும் பதட்டமாக இருக்குது. என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, இன்றைக்கி பதட்டத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவீர்கள். அதனால் சந்தோஷ பதட்டமாக இருக்கும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பண விரயத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அது சாயந்தரத்துக்கு மேலே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது பெருமை கிடையாது. அடுத்தவங்களால் உங்களுக்கு உபதிரவம் இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். நீங்கள் உதவி எல்லாருக்கும் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வந்தால் யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உங்களுக்கான இரிட்டேஷன், கோபம். வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வீண் பதட்டம் அல்லது கோபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மதியத்துக்கு மேலே அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். கடக ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயின் பார்வையில் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. வழக்கில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மருத்துவ தேவைகள்னால் உயிருக்கு பயம் கிடையாது, ஆனால் அவர் சங்கடப்படுறாரு. அந்த உடம்பு உபாதைகள் சங்கடத்தை அவரால் தாங்கிக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான். இன்று மதியத்துக்கு மேலேயே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய உறவு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மருத்துவ ரீதியான செலவுகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கடன் வாங்கி சொத்து வாங்கிறதுக்கோ, கடன் வாங்கி கார் வாங்கிறதுக்கோ இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுக்கு ஒரு புதிய பொருளோ புதிய உறவினரோ இரவு 9 மணிக்கு மேலே வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சற்று அலைச்சல் இருக்கும். அந்த வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் இன்றைக்கி வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது.
இரவு 9:30 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடம் போகும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி வருவதற்கும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபார ரீதியாக பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அல்லது உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி, இன்றைக்கி உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குடும்ப விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை சற்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்பத்தார் சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிரிகள் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் பேசுகிற யாருக்கிட்ட பேசினாலும் சரி சற்று எரிச்சலோடு தான் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் 2ஆம் இடம் போகும்பொழுது பௌர்ணமி சந்திரனாக மாறப்போகிறாரு. இந்த பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. அடுத்தவங்களை மதிக்காமல் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரில் யாராவது வழக்கு தொடுத்தாலோ அது எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் இத்தனை நாளாக இழுபறி நிலைமையாக இருந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அந்த தேவைக்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது சற்று அதிகமான வார்த்தைகளை பேசுவீங்க. அந்த வார்த்தைகள்னால தான் எதிராளி அடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தந்தைன்னா தந்தை மட்டும் இல்லை, தந்தை வழி உறவுகள், ஏன் உங்கள் அக்கா உங்கள் அண்ணன் இவங்களாம் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும். பண விவகாரங்கள் இருந்த தட்டுப்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஆனால் அவசரப்பட்டீங்கன்னா அந்த வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். தந்தை மூலமாக அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய மனிதர்கள் அல்லது பதவியில் இருக்கிறவங்க விஷயத்தில் நீங்கள் எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆஃபீஸில் பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் மரியாதையாக பேசணும். அவங்களுடைய எண்ணத்துக்கு எதிர்வினையாற்றினா தப்பு கிடையாது, அவங்களே எதிர்வினையாக பார்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 9:33 ராசிக்குள்ளே வரார். விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ கடன் சார்ந்த விஷயங்களிலோ எதிரிகள் சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, கவலைகளும் ஏற்படும். உறவுகள் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. உறவுகள் குறிப்பாக உங்கள் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எதை பேசினாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்குனே அவங்க இருக்காங்க. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதனால் இன்றைக்கி மத்தியான வேளையில் அலைச்சல் இருக்கும், அதுக்கான செலவுகளும் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பதட்டத்தில் செயல்படுறது வேற, ஆனால் தெரிஞ்சே கோபப்படுறதுங்கிறது வேற. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறதுனால சங்கடம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு நான் நிதானமாக பேசினேன், அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கீங்க. அதே சமயம் இரவு 9:30 மேலே யாருக்கிட்ட சண்டை போட்டிங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சமாதானமாக போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதுக்கு அவங்களும் ஒத்துழைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் நல்லது. அவங்க பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒத்துழைப்பு கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மத்தியான வேளையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மனசில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கலையேங்கிற வருத்தம் இருக்குது, கவலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மனக்கவலை இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பண விஷயத்தில் பூர்த்தியாகும்.
ஆனால் வேண்டாத விஷயத்துக்கு சண்டை சச்சரவுன்னு வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று யாரிடம் பேசினாலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்கடமான நாள், எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுனால எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சந்திரன் செவ்வாய் நேர் பார்வையில் இருக்காங்க. அதனால் கடந்த காலத்தில் ரகசியமாக நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்க, அதாவது வீட்டுக்கு தெரியாமல் சண்டை போட்டிருந்தீங்கன்னா இது குடும்பத்துக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், அதாவது உங்களுடைய பர்சனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அது சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய எதிர்பாலின விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். துலாம் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. நைட்டு 9:30 மணிக்கு 12ஆம் இடம் வராரு. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அலைச்சல் இருக்கும். அது அலுவல் ரீதியான அலைச்சலாக இருக்கும் மத்தியான வேலைக்கு மேலே. ஆனால் காலையிலேருந்தே உங்களுக்கு மரியாதை உயர்வும் கௌரவ உயர்வும் ஏற்படும். அதற்கு உங்களுடைய வார்த்தைகளில் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் நல்ல வார்த்தை பேசி மரியாதை எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்ல வார்த்தை பேசலை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை குறைபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வாக்குவாதம் ஏற்பட்டதுன்னா அது கவலையை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அவங்கள மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. கூட பிறந்தவங்க விஷயத்திலும் அப்ரப்டாக பேசக்கூடாது, அப்ரப்டாக கட் பண்ணி பேசக்கூடாது. அடுத்தவங்களுடைய எண்ணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் கோவப்பட்டு பேசினீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களும் கூட பிறந்தவங்களும் உங்களுடைய சக பணியாளர்களும் எதிர்வினையாற்றுவதற்கு தயங்க மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஏற்கனவே உங்கள் பேச்சு சரியில்லை, இப்போ பிடிவாதமாக வேற இருக்கீங்க. பிடிவாதம் மட்டும் இல்லாமல் குதர்க்க பேச்சும் பேசுகிறீங்க. இதனால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு திடீர்னு எங்கேயாவது ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும், பண விரயத்தை ஏற்படுத்தும், கடன் பிரச்சனையை அதிகப்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அது கை நழுவி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்காக சில விஷயத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் நியாயமான உண்மையான அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இன்றைக்கி மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விருச்சிக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே, அதாவது சாயந்தரம் 4 மணிக்கு மேலே குடும்பத்தில் அல்லது வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இரவு 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு அரசாங்க ரீதியான பெருத்த லாபம் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமரியாதைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆக்சுவலாக அவங்களால தான் குழப்பமே, ஆனால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதை அவங்கக்கிட்ட பக்குவமாக தான் நீங்கள் பேசணுமே தவிர, ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கோபப்பட்டு பேசினீங்கன்னா, பதட்டப்பட்டு பேசினீங்கன்னா அது மேலும் சிக்கலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்புல உஷ்ணம் அல்லது பதட்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பதவி மட்டும் இல்லை, பொறுப்பும் அதிகரிக்கிறதுக்கான நேரம். அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில், பங்காளிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க உங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானத்தில் லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதாவது இத்தனை நாளாக கவலையாக இருந்திருக்கும், இன்றைக்கி அந்த கவலையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படும். அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்று அலைச்சலை கொடுக்கும், ஆனால் அதில் வெற்றியும் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் அல்லது தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்தித்து உங்களுடைய கடந்த கால ரகசியங்களை பேசி சந்தோஷப்படுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால், அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அதில் ரிசல்ட் வெற்றியாக வரும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படும். இரவு 9 மணிக்கு மேலே சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட சிக்கலையும் சமயோஜிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அது செலவுகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் செலவு பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த செலவில் மட்டும் உங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மகர ராசி, இன்று இரவு 9:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே இன்றைக்கி கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட பிறந்தவங்க, அதாவது அக்கா, அண்ணன், உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ், இவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இரவு 9:30 மணிக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க உங்களை எதிரியாக தான் பாவிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மன தடுமாற்றம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் அப்பா கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி பொறுமை கடலனும் பெரிதுன்னு உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உணரல அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் இன்று வாக்குவாதம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை எடுக்கும் முடிவுகளுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ரசபாசமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துவார்கள். அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் எதை பேசினாலும் உங்களுக்கு தந்தையின் எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்ப ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாக்யாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இன்று குடும்பத்தில் ஒரு புதிய நிகழ்வு நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதே சமயம் நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்பட்டாலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலும் ஏற்பட்ட தடைகள் விலகும். இரவு 9:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் படிக்கிற குழந்தைகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் பகல் வேளையில் எந்த விதமான நன்மைகளையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி அமோக பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதே சமயம் இன்றைக்கி நீங்கள் எதை பேசினாலும் விட்டை திட்டமாக பேசுகிறீங்க, விரக்தி மனப்பான்மையோடு பேசுகிறீங்க. அந்த விரக்தி மனப்பான்மை இரவு 9:30 மணிக்கு மேலே கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும், பிரிவினைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
கணவன் மனைவி உறவில் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களிலும் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தம்பி தங்கைகள், குறிப்பாக தங்கையாக இருக்கிறவங்க, தங்கை உடையவர்கள் இன்று அமோக பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 9:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் மன வேற்றுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் கூட பிறந்தவங்க விஷயத்தில் நீங்கள் எதை பேசினாலும் அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் பரவாயில்ல. அது உங்களுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறீங்க அப்படின்னா குடும்பத்திலேயே எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 9:30 மணிக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தாருடன், குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தெளிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில் மருத்துவ ரீதியான செலவுகள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் இன்னும் 2 நாள், அதாவது 2ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு உடல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கான தீர்வு கிடைக்கும். அதே சமயம் இன்று இரவு 9:30 மணிக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரி அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த கடன் நீங்கள் எதிரிகிட்டே வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு நீங்கள் உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிற மாதிரி பேசினீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் கடன் வாங்கிறத விட இப்போ கடன் கொடுக்கறதுக்கான முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் வருமானத்தை காட்டிலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்னும் 2 நாளில் வருமானத்தில் தடை இருக்காது. ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில் இருந்த சொத்து மூலமாக பண வருமானம் ஏற்பட்டதுக்கான பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 9:30 மணிக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.